தோட்டக்கலை துறையில், which is equivalent to தாசில்தார் கேடர். ரெவன்யூவில் வந்து தாசில்தார் எப்படியோ அந்த மாதிரி துறை, இந்த துறையில் வந்து ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன தினம் கொண்டாடுறோம்? நேற்று என்ன தினம் கொண்டாடினோம்? நேற்று என்ன தினம் கொண்டாடினோம்? நேற்று வந்து சர்வதேச வன தினம் கொண்டாடினோம். இன்னைக்கு வந்து உலக தண்ணீர் தினம் கொண்டாடுறோம். ஏன் இந்த தண்ணீரை கொண்டாடுறோம்? எதுக்காக இந்த தண்ணீரை கொண்டாடணும்? தண்ணி கொண்டாடணும். தண்ணீர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் கண்ணை மூடி காலையிலிருந்து இப்போ ஸ்கூலுக்கு இப்போ உட்கார்ந்துருக்க வரைக்கும் என்னென்னலாம் தண்ணீர்னால பயனடைஞ்சிங்க கொஞ்சம் கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. காலைல எந்திரிச்சோன்னு ஒரு கிளாஸ் தண்ணியோட ஆரம்பிச்சோம். காஃபி குடிக்கிறதுக்கு அம்மாவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. காலையில உணவு தயாரிக்கிற அம்மாவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நம்ம குளிக்க போனோம், உடலை தூய்மை செஞ்சுக்கிட்டோம், அதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நடக்கலை, தண்ணியே இல்லை. காலைல எந்திரிக்கிறீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்க, எல்லா பக்கமும் வறண்டு போய் கிடக்கு. எப்படி இருக்கும்? சாப்பாடு சமைக்க தண்ணி இல்லை, காலைல தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, உடலை தூய்மை செஞ்சுக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இது எப்படி இருக்கு? இந்த நிலைமை எப்படி இருக்கு? இந்த நிலைமை வந்துருச்சா? இந்த நிலைமை நம்ம அட்டைன் பண்ணிட்டோமா? இந்த நிலைமைக்கு நமக்கெல்லாம் வந்துருச்சா? நம்ம போல இருக்கிற கேப்டவுன்ல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு வந்துருச்சு. 0 டே அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா அந்த நாள்ல ஒரு துளி தண்ணீர் கூட இல்லை, மக்கள் பயன்படுத்தவில்லை, அந்த நிலை ஏற்பட்டுச்சு. கூடிய விரைவில் நாமளும் இந்த தண்ணீரை சிக்கனமாகவும் நீடித்த நிலைத்த தன்மையோடு பாதுகாக்கலைன்னா நாமளும் கேப்டவுனில் இருக்கிற சகோதர சகோதரிகள் போல நமக்கு ஏற்படாட்டினாலும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு அது ஏற்படும். நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அடுத்த தலைமுறையினருக்கு நாம் சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய சொத்து என்ன? தங்கமா, நிலமா? இல்லை, தண்ணீர். நாம நம்ம அம்மாவை எப்போ நம்ம மிஸ் பண்ணுவோம்? அம்மாவை விட்டு தள்ளி இருக்கும்போது, இல்லை அம்மா நம்மளை விட்டு தள்ளி இருக்கும்போது. நம்ம ஃப்ரெண்டை எப்போ மிஸ் பண்ணுவோம்? அவர்கிட்ட இருந்து நமக்கு அட்டென்ஷன் கிடைக்காத போது நாம் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க பார்ப்போம். நம்ம அம்மா நம்ம பக்கத்தில் இல்லாத போது நாம் நம்ம அம்மாவை நினச்சி பார்ப்போம். நம்ம அம்மா நமக்கு செஞ்சதுக்கெல்லாம் நன்றியோடு நினச்சி பார்ப்போம். இப்போ தண்ணி நமக்கு கிடைக்கிது, அதனால தண்ணியை நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. தண்ணி கிடைக்காம போக போகுது. அதனால தான் இந்த தண்ணீர் தினம் ஒன்று 1993 யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் முதன்முறையாக இந்த தண்ணீர் தினத்தை கொண்டாடினாங்க. அதுலேருந்து தொடர்ச்சியை நாம் கொண்டாடிட்டே வந்துட்டு இருக்கோம்.